ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशा वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 476வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இந்த திருநாமம் சாந்தகா, ரொம்ப அமைதியானவன். இந்த அமைதினா என்ன அர்த்தம்? சில பேருக்கு பொறுக்கவே முடியாது. யாராவது பாட்டு சரியா பாடல, அபஸ்வரம் பாடினா பலரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த காலத்து திருக்கண்டபுரத்தில் ஒரு நாயனவதாரர் நாயனம் வாசித்தார். ரொம்ப பிரமாதமாக வாசிப்புறான். அந்த கூட ஒருத்தவன் தான் அபஸ்வரம் போட்டான். அவன் அபஸ்வரம் பாடினா இவருக்கு என்ன, பலாரம் நாயனா தலை ஓங்கி ஒரு அடிச்சுட்டார். சரியா பாடாமல். என்ன சுவாமி இப்படி அடிக்கலாமான்னா, இல்லை சுவாமி, அந்த இலக்கண சுத்தமாக பாடினவனுக்கு இப்படி தப்பான பாட்டு கேட்டால் தாங்காது. ஆனால் எவ்வளவு பிழைகள் யார் செய்தாலும் அத்தனையும் பொறுத்திருப்பானாம், பொறுத்து அமைதியோடு இருப்பானாம், டென்ஸ் ஆக மாட்டானாம். யாரு? திருவேங்கடமுடியார். வேதம் அதுவே சொல்றது. அபியுதகேஷ்டின்னு ஒரு யாகம். அதிலே எம்பெருமான் நாராயணனுக்கு அர்ப்பணிக்க போகிற சமயத்தில் நாராயணனை பார்த்து வஷத்தே விஷ்ணவாச ஆக்ருணோமி தன்மே ஜுஷஸ்வ சிபிவிஷ்டஹவ்யம். சிபிவிஷ்டனே, இந்த பொருளை ஏற்றுக்கொள் என்று அர்ப்பணிக்கிறது பொருளை வேதத்தில் அபியுதயேஷ்டியில் நாராயணனுக்கு. அங்கே சிபிவிஷ்டா என்று ஒரு சொல்லாலே பகவானை கூப்பிடுகிறது. சிபிவிஷ்டங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டான். உலகத்தில் உள்ள டிக்ஷனரியில் சிபிவிஷ்டான்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்களுடைய ஆண் பிறவி இருப்பில் ஏதேனும் தோல்வியாதி இருந்தால் அவர்களுக்கு சிபிவிட்டர்கள் என்று பெயர். அது ரொம்ப ஒரு திட்டு. சிபிவிட்டன்னா யாராவது நன்னா இருப்பாளா? சிபிவிட்டன்னு ஒருத்தனை கூப்பிட்டா நன்னா இருக்குமா? உன்னுடைய ஆண்மை உறுப்பு சரியில்லாதவனே அப்படின்னு ஒருத்தன் தெய்வத்தை புகழறது. அப்படி அது வருது. ஆனால் உண்மையிலே வேதம் அதுக்கு வேற விளக்கம் கொடுத்துருக்கு. சிபிகி என்றால் நம்ம மக்களுக்கு பேர். அவர்களுக்கு நடுவிலே புகுந்து தானும் ஒருவனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுனால சிபி விட்டன் என்று பேர். வேதமே இதை விளக்கம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் அந்த வேத விளக்கத்தை விட உலக வழக்கு தானே முதல்ல நமக்கு படும். அதனால் அந்த வேதமே சொல்கிறது, எம்பெருமானே நான் உன்னை சிபி விட்டேன்னு சொல்லிட்டேன், கோபமா உனக்குன்னு. பகவான் அமைதியாக இருக்கா, சிரிக்கிறான். இதுக்கெல்லாம் கோச்சுன்னா என்ன பண்ணுறது, எவ்வளோ தப்பு பண்ணுறீங்க, இதையும் பொறுத்துட்டேன் 10ஓட 11.
இதை தவிர சமஸ்கிருத வேதம் தான் அப்படி இல்லை, தமிழ் வேதம். நம்மாழ்வார் திருவேங்கடமுடி ஆண்ட சரணாதி பண்ணினார். நம்பெருமான் ஏற்றுக்கொண்டேன்னு உன் சரணாகதின்னு சொன்னான். எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டால் ஓகேன்னு விட்டான். கொடுத்தா உடனே மோட்சம் வரும். நம்மாழ்வார் பார்த்தா பசி வருது, தாகம் வருது. ஏன்னா மோட்சம் வந்தாயிட்டுனா இதெல்லாம் வரக்கூடாது, இந்த மனித துன்பங்கள்லாம் வருது அப்படின்னா சும்மா மோட்சம் தெரியுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான் போல் இருக்கு பகவான் நம்மளை அப்படின்னு கோபம் வந்துடுச்சு. அதனால் திருவேங்கடமுடியானை விட்டால் திருவரங்கத்தேம் பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண போனார். அவன் திருவரங்கத்தேம் பெருமானை நம்மாழ்வார் ஒரு பிராட்டியாகி அவருடைய தாயார் கேட்குற மாதிரி, நல்ல ஆளியா நீ, பார்க்கறதுக்கு கருணாமூர்த்திக்கிறா, ஆனால் நீ படுபடு ஏமாத்துக்காரனா இருக்கியே, மோட்சம் கேட்டால் தரேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துறியே, ஒரு கால் மோட்சம் தரேன்னு சும்மா சொன்ன வார்த்தையா? சிட்டனே சரணீர் திருவரங்கத்தாய், நீ பெரிய சிஷ்டன்னு சொல்கிற. சிஷ்டன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆச்சாரக்காரன்னு அர்த்தம். அந்த ஆச்சாரக்காரன்னு பாசிட்டிவாக சொல்லலை, நெகட்டிவாக சொல்கிறா. சில பேர் இருப்பாங்களாம், பட்ட பகலில் ஜெபன்னு பட்டுக்கரை வேஷ்டி கட்டி 12 திருநாமம் இட்டுக்கொண்டு 2 கையிலையும் பவித்திரம் போட்டுண்டு பிரம்மயக்கியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேத மந்திரத்தை சொல்வா. ஆஹா, எப்பேற்பட்ட ஆச்சாரசீலர், எப்பேற்பட்ட பெரியவர் அப்படி எல்லாரும் நினச்சிப்பா. ஆனால் ராத்திரியில் 2-3 கொலை பண்ணுவாள். இரவில் 2-3 கொலை குறைஞ்சபட்சம். பகலில் ஜபன்னு 12 திருமணம் இட்டுக்கொண்டு 2 கையிலையும் பவித்திரம் போட்டுண்டு அப்படி ஒசந்து வேதம் சொல்கிற மாதிரி பட்டுக்கிற வேட்டியோடு வருவாள். அந்த மாதிரி இருக்கிய ரங்கநாதா, மோட்சம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திரையே அப்படின்னு திட்டாளே. ஆழ்வார் இப்படி திட்டின போது என்ன பண்ணினா அப்போது சந்தோஷமாக தான் கேட்டேன். சமஸ்கிருத வேதம் சிவி விட்டா என்று சொன்ன பொழுதும் சாந்தன், தமிழ் வேதம் சிட்டரே அப்படின்னு கூட்ட பொழுதும் சாந்தன். அப்புறம் இவருடைய அத்தை பிள்ளை ஒருத்தரம் தான், அப்பா சிசுபாலன்னு பேர். அவன் தினம் ஒரு அஷ்டோத்திர சதநாமம் பண்ணுவான். கரெக்டாக அஷ்டோத்திர சதநாமம் பண்ண மாட்டான், ஏகோன சதநாமம் பண்ணுவான். 100ல் ஒரு நாம குறைச்சி 99 நிறுத்திடுவான். ஏன்னா அத்தைக்கு கண்ணபிரான் வாக்குறுதி கொடுத்துருந்தார், இந்த பிள்ளையாண்டான் செய்கிற பிழைகள் 100 பிழைகள் வரைக்கும் உனக்கு பதில் பொண்ணு செய்ய மாட்டேன். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவன் 100 வயசு வையறதுக்கு முன்னாடி 99 வயசில் அவன் நிறுத்திவிடுவான். அந்த 99 வசவுகளையும் கேட்டுட்டே அமைதியாக இருந்தான். அது மட்டும் பெரிய விசேஷம் இல்லை சுவாமி. அன்னைக்கு வாலி அடித்தான். வாலி அடித்தா அடிவாயிண்ட வாலி சாக போகிற தருணத்தில் அந்த பானத்தை பார்த்தா அதில் ராமகான் போட்டு ராமபானமாக நம்ம மேலே பாய்ந்து சுற்றி பார்த்தா ராமனே வந்துட்டார். வந்தார், ராமனை பார்த்து கேட்டான், ஏன் நீ ராமன் தர்மாத்மான்னு சொல்கிறாள், நீ தர்மாத்மாவா? நீ நானும் என் தம்பிக்கு ஏதோ சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை, அதை நாங்கள் போட்டுட்டு தான் அங்கேருந்து நடுவில் பூந்து என்னோட யுத்தம் செய்யாத நிலையில் நீ என் மீது பானம் போடலாமா? இது கரெக்டா? இது க்ஷத்ரியன் பண்ணக்கூடிய காரியமா? தசரத புத்திரனாக இருந்து இப்படி அநியாயம் பண்ணியன்னு, பரதனுக்கு அண்ணனாக இருந்து இப்படி அநியாயம் பண்ணினியே. நான் உன்னை நம்பி வந்தேனே, நீ தர்மசீலன், இப்படிலாம் தப்பு செய்ய மாட்டேன்னு தாரை கிட்ட சொன்னேன். தாரை சொன்னா கிளம்பிட்டது என்னை பார்த்து. சுக்ரீவன் நேற்று தான் அடி வாங்கிட்டு போயிருக்கார் மச்சினை கொழுந்தன். மறுபடியும் இன்றைக்கி ஒன்று போருக்கு கூப்பிடுறாருன்னா ஏதோ சீக்கிரட் இருக்கணும். எனக்கு ஒற்றர்கள் மூலம் தகவல் வந்தது, இளவரசன் மூலம். அதாவது ராமபிரான் சுக்ரீவனுக்கு நண்பனாக இருக்கானாம். அந்த ராமபிரான் வந்து உன் மீது பானம் போட்டு உனக்கு கொள்ளலாம் யுத்தத்தில், அதனால் யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா தாரை. சரி, ராமன் அப்படி இன்னொருத்தருக்கும் சண்டையில் தலையிட மாட்டான் அப்படின்னு நான் உனக்காக சொன்னேன். ஆனால் கடைசியில் நீ தர்மாத்மாவை வேஷம் போட்டுக்கொண்டு அதர்மமாக மறைந்திருந்து என் தம்பியும் நானும் சண்டை போடும் பொழுது என்னை பானத்தினாலே கொன்றாயே, இது உனக்கு அடுக்குமா? இது நீதியா, நெறியா? இக்ஷுவாபுஸ்தர் செய்யக்கூடியதா, தசரத புத்திரன் செய்யக்கூடியதா, பரதனுடைய அண்ணன் செய்யக்கூடியதா? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் கிடையாது, இருந்தால் சொல்லி பாருங்க. சந்நிந்தா குலையான்னு மந்தஸ்மித ராமாயணத்தில் சொல்கிறாள் எங்கள் பெரியவா, எங்கள் திருத்த போனார். அப்படி நிந்தா வசவு வார்த்தைகள் வச்சிருக்கான். அப்படி வாலி சொன்ன அத்தனை வசவு வாலியும் கேட்டுட்டு அமைதியாக அவருக்கு பதில் சொன்னார். அப்பா என்கிட்ட கோபம் கொள்ளாத, நீ ஒரு பெரிய பிழை செஞ்சிருக்க, அதனால நான் வந்து உன்னை இப்படி அடிக்க வேண்டி வந்தது. மறைஞ்சிருந்தே அடித்தேன்னு கேட்டால், வாலி நீ ஒரு விலங்கு தானே, விலங்கை யாராவது வேட்டையாடுவார்கள்,
விலங்கே என் முன்னாடி வந்து நில், நீனும் நானும் ஒண்டி கொடி சொல்ல கூப்பிடுவாங்களே. நாய் அடிக்க போகணுன்னா நாயை பின்னாடியால் அடிக்கக்கூடாது, நாயை எதிர்த்து போயிட்டு நடிக்கணும்னா அவ்வளோதான், அது கொதறிட்டு போயிடுவோன்னு. அதனால் விலங்காக இருக்கிற நான் அவட செஞ்சேன். நான் விலங்கு அப்படின்னு சொல்கிறியே, விலங்காக இருக்கிற என்னோட சண்டை போட வேட்டையாட வந்தேன்னு சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் சொல்கிற நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க, உன் தம்பி மனைவி உன் மனைவியாக வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறப்ப நான் விலங்கு இல்லையே. நீ ஒன்று திருமணம் விலங்கு வரும் ட்ரீட் பண்ணணுமா, விலங்கு இல்லாமல் ட்ரீட் பண்ணணுமா? விலங்கு போல் உன்னை ட்ரீட் பண்ணால் மறைஞ்சடிச்சது தப்பு இல்லை. விலங்கு இல்லாதவனாக ட்ரீட் பண்ணணும்னா நீ நினச்சிட்டு வச்சுவோம், அந்த பாயிண்ட்டையும் எடுப்போம். அப்போது உனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன். இன்னொருத்தருடைய மனைவியை மணந்து, அதுவும் சொந்த தம்பியின் மனைவியை தன்னுடைய அதிரடியாக அவளுக்கு பாலியல் கொடுமை பண்ணி உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, உன்னை நான் இப்பொழுது அடித்ததுனால நரகம் இல்லாமல் தப்பிப்பாய். ஆகையினால் உன் நல்லதான் செஞ்சிருக்கேன் என்று சாந்தனாக இருந்து பதில் சொன்னான். அதனால சாந்தன். இப்போ எத்தனை அமைதி பார்த்தீங்களா? வேதம் திட்டினா மாதிரி சொன்ன பொழுது அமைதியாக இருந்தான். ஆழ்வார் சிட்டனேன்னு பரியாசம் பண்ண பொழுது அமைதியாக இருந்தான். சிசுபாலன் கண்ண வார்த்தைகளை பேசிய பொழுதும் அமைதியாக இருந்தான். வாலிக்கு அமைதியோடு பதில் சொன்னான். இதற்கு மேலே பெருமாள் இன்னொரு அமைதியோடு இருக்கார். என்ன அமைதி? இந்த கருணாகரன் சொல்கிற சஹஸ்ரநாம அர்த்தத்தையும் கேட்டுன்னு பொறுமையாக இருக்கார். ஏன்டா ஒழுங்காக சொல்கிறியா நீ எல்லாம்? என்னடா இது தப்புன்னு கேட்டான்னு நான் எங்கே போவேன்? எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கொண்டு மகிழ்ந்து அருள் செய்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சாந்தன், அமைதியை வடிவெடுத்தவன் என்று இவனுக்கு பெயர். இந்த பின்னணி முழுக்க விளக்கக்கூடிய ஸ்லோகம் ஒன்று கேளுங்க, பெரிய ஸ்லோகம். गागर्हार्थे प्रयुक्ते श्रुतिषु शिपिविष्टेदि नाम्नीह शान्तः साठ्याशङ्का सखिष्टुः षठरिपुभणितु शिष्टसम्बोधनेऽपि तातस्वश्रीयनिन्दा वचनगणशत श्रावकशान्त एवं वालिप्रोक्तासु निन्दास्वपि मम विवृतौ நாமசாகசிரகஸ்யா. இப்படி எத்தனை சாந்தன் பாருங்கள் அவனை. அதனால் அந்த சாந்தனை நம்பி தான் நாம் எந்த பிழை செய்தாலும் சாந்தியோடு பொறுத்து நமக்கு சாந்தி அமைதியை கொடுப்பான் என்று வழங்குகிறோம். இதை சொன்ன கருத்துக்கு தமிழ் பாசல். அபிதையெட்டி அதிலவனை ஆணுறுப்பிலே வழுக்க என்றே இழுக்குடைய சிபிவிட்ட சொல்லால் வேதம் விழித்த போதும் சாந்தி, சிட்டன் என்றே ஆழ்வார் விழித்த போதும் சாந்தி, அத்தன் அக்காள் மகன் கீழ்மை வசவுகளால் வைத போதும் வாலி வைத போதும் சாந்தி, நாயேன் பேர்கள் 1000 விளக்கும் போதும் சாந்தி, எனவே சாந்தன் என்ற பெயரோனே. நம்மளுக்கு அமைதி வரத்துக்கு இதை திருவேங்கடம் அருள் செய்வதற்கு இந்த மந்திரத்தை ஜெபியுங்கள். சாந்தாய நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि, हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।